முதல் நிகழ்ச்சியில் நீங்க 2 வருடமா கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க, 2 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. அந்த இளைஞர்களை எப்படி நெறிப்படுத்த போறீங்க சார்? நீங்க திமுக போன்ற பல கட்டமைப்புகளை கொண்ட நீண்ட காலமா இயங்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சியை எதிர்கொள்றேன், அதுக்கு எதிராக நான் போராடுறேன்னு சொல்றீங்க. சரிங்களா? நாங்க பல கோரிக்கைகளை திமுக அரசை நோக்கி வைத்துக் கொண்டு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். பல வழக்குகளை வாங்கி இருக்கிறோம். திமுக ஆட்சியில் பல சொல்லுவாங்க, திமுக ஆட்சியில் நீங்கள் அமைதியாயிட்டீங்கன்னு. திமுக ஆட்சியில் அதிக வழக்குகளை வாங்கியவர்கள் நாங்கள். அதிமுக காரங்க வாங்கல, நாம் தமிழர்காரங்க வாங்கல, பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எந்த வழக்கையும் வாங்கல. ஏன் தாவக காரங்க வாங்கல? இப்ப இந்த கூட்டத்துக்கு வேணா வாங்கியிருப்பீங்க நீங்க. ஆனா போராட்ட வழக்குகளை வாங்கினது நாங்க. இந்த கவின் கொலைக்கு, இப்ப நடந்த கவின் கொலைக்காக போராட்டம் நடத்தி அதுக்கு வழக்கு வாங்கியிருக்கிறோம். மீனவ பிரச்சனைக்கு போராட்டம் நடத்தி வழக்குகளை வாங்கியிருக்கிறோம். சாதி பிரச்சனைக்கு, அந்த வன்கொடுமைக்கு எதிராக போராடி வழக்குகளை வாங்கியிருக்கிறோம். தொழிலாளர் பிரச்சனைக்கு போராடி வழக்குகளை வாங்கியிருக்கோம். இது எத்தனையோ வழக்குகளை வாங்கிட்டு இருக்கிறோம். இப்ப மாஞ்சோலைக்காக போராட்டத்துக்கு அதுக்கு அனுமதிக்கு மல்லாடிட்டு இருக்கிறோம். அதுல போய் ஒரு டாக்குமெண்ட்ரி போறோம்னா காவல்துறை அவ்வளவு நெருக்கடி தருது. எங்களுக்கு இவ்வளவு நெருக்கடி இருக்கு சார். நான் தாவேக்காரங்களை கேட்கிறேன், உங்களுக்கு இடம் தரலன்னா நீதிமன்றத்தில் போய் போராடி வாங்குங்க. என்ன தவறு? உங்களுக்கு வரக்கூடிய தொண்டர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. வெற்றிகரமா நடத்துங்க, வெற்றிகரமா நடத்துங்க. நீங்க இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் 10,000 பேர் வருவானா, 20,000 பேர் வருவானா, 40,000 பேர் வருவானா கணக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னால் நீங்க ஊருக்குள்ளார எப்படி ஒரு அரசியல் கூட்டத்தை நடத்த முடியும்? அப்படி தமிழ்நாட்டில் எந்த இடம் இருக்குது? அப்ப நீங்க ஊருக்கு வெளியே தான் நடக்கணும் சார். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய இடம் கொடுத்தா உங்களுக்கு இன்னும் பெட்டரா மேனேஜ் பண்ணலாம்னா ஒரு மாநாடு நடத்தும் பொழுது பண்ணலாம். அடிப்படையில் அங்க ஒரு இளைஞர் என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த பகுதிக்காரர் என்ன சொன்னார்னா, நாங்க இருக்கிற இடத்துல 100 மீட்டர்ல தாங்க அவர் பேசிட்டு இருந்தாரு, அங்க அத்தனை பேர் செத்தாங்க கூட எங்களுக்கு தெரியல, ஏன்னா எங்க பகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, பெருமளவில் கூட்டம் தரலுது. அந்த கூட்டம் எப்ப நெரிசலா மாறுதுன்னா, தனக்கு பிடித்த தலைவரோ அல்லது ஒரு நடிகனோ வரும் பொழுது அதை பார்ப்பதற்காக உள்ள போகும்பொழுது, எல்லாரும் ஒரு திசையை நோக்கி நகரும் பொழுதுதான் நெரிசல் வருது. அது சாமி ஊர்வலம் வருதுன்னா, தேர் வருதுன்னா, அப்ப எல்லாரும் போய் நெரிசல் போறாங்க, அப்ப இறக்குறாங்க. எல்லாரும் ஆத்துல குளிக்கணும்னு போறப்ப நெரிசல் வருது, இறக்குறாங்க. தனக்கு பிடிச்ச நடிகை வரணும், எல்லாரும் ஒரு திசையை நோக்கி ஒன்னா நகர்றாங்க. அது எவ்வளவு பெரிய இடம் கொடுத்தாலுமே, நீங்க 1000 ஏக்கர் இடம் கொடுத்தாலுமே அந்த நடிகரை பார்க்கறது எங்க இருந்து பார்ப்பீங்க? 500 ஏக்கர்ல இருந்தா பார்ப்பீங்க, இல்ல 50 ஏக்கர் தள்ளி நின்னா பார்ப்பீங்க? பக்கத்துல இருந்து பார்க்கணும் எல்லாரும் போறாங்க. நெரிசல் வர்ற பிரச்சனையே அவர் வாகனத்தை சுற்றி நடக்கக்கூடிய நெரிசல் தான். இதுதான் நடக்குது. இதுதான் நடக்குது. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய கிரவுண்ட் கொடுத்தாலும் இதுதான் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை எப்படி தீர்க்க போறோம்? இதுல மாத்தி மாத்தி குறை சொல்லி அடுத்த ஒரு சம்பவத்தை நடத்துவதற்கு நாங்க எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம் இடத்துல இருக்க போறாங்க ரெண்டு கட்சியும். திமுக அரசை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடு தரீங்கல்ல, இவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க? எப்படி அனுமதிச்சீங்க? ஏன் அனுமதிச்சீங்க? ரத்து செய்யுங்க. இத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க. அந்த கட்சியில இருந்து இதை ஒழுங்குபடுத்துவதற்கு அந்த கட்சியில பொறுப்பாளர்கள் முறையா இல்லை.